டியூப் தமிழ் வணக்கம். ஈரானினுடைய தாக்குதல்கள் இப்பொழுது அமெரிக்காவின் உள்ளக அரசியலில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர் சவுக் ஷூமர் இது அமெரிக்காவினுடைய போர் அல்ல, டொனால்ட் ட்ரம்பினுடைய போர் தான் என்று உலக மக்களுக்கு கூறியிருக்கின்றார். அதேவேளை இந்த போரை எதற்காக தொடங்கினீர்கள் என்ற கேள்விக்கு இப்பொழுது அமெரிக்கா இஸ்ரேலின் தலையில் உருட்டி விட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இது குறித்து வெளியிட்டிருக்கின்ற கருத்துக்களில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தப் போகின்றது என்பது தமக்கு முன்னரே தெரியும் என்றும், அந்த தாக்குதல் நடைபெறுகின்ற பொழுது தாம் சும்மா இருந்தால் தம்முடைய ராணுவ இலக்குகளின் மீது தாமும் பின்னணியில் இருக்கின்றோம் என்று ஈரான் தாக்கும். தாக்குதலுக்கு உள்ளான பின்னர் தாம் எழுந்து நிற்க முடியாது, இதனால் இஸ்ரேலுடன் இணைந்து தாங்களும் தாக்குதலுக்கு சென்றதாகவும், அப்படி சென்ற காரணத்தினால் ஈரானால் வரக்கூடிய சேதங்களை தடுத்ததாகவும் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த அற்புதமான முடிவு இது என்றும் கூறியிருக்கின்றார். இதை கேட்டு இஸ்ரேலிய பிரதமர் சிரிப்பாய் சிரித்து இந்த வேடிக்கை கதைகளை எல்லாம் கேட்க வேண்டி இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான ஒரு கருத்து வந்ததற்கான காரணம் என்ன என்று அமெரிக்க ஊடகங்கள் எழுதுகின்ற பொழுது, இந்த போர் சனிக்கிழமை ஆரம்பித்த பொழுது அயதுல்லா அலி காமேனியினுடைய மரணத்தின் பின்னர் யார் அந்த நாட்டில் ஆட்சியாக வரப்போகின்றார்கள், டொனால்ட் ட்ரம்பினுடைய உத்தரவு அப்படி இருக்கின்றது, அவர் ஈரானிய மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றார் என்று வெளியான செய்திகள் எல்லாம் வெற்றி வருகின்ற பொழுது அது டொனால்ட் ட்ரம்பிற்கும், தோல்வி வருகின்ற பொழுது அது இஸ்ரேலுக்குமா என்பது இஸ்ரேலினுடைய கோபமாகவும் விரக்தி சிரிப்பாகவும் இருக்கின்றது. ஆனால் இது குறித்து ஈரானிய விவகார நிபுணர் பேராசிரியர் ஹசன் அகமதி அல் ஜசீராவிற்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது, அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தியதன் பின்னதாக அதற்கான காரணங்களை சொல்வதில் தெளிவான தீர்க்கமான உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதிலை கூற முடியாமல் தடுமாறி இருக்கின்றது. இது முதலாவது தவறு. இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற வேண்டுமாக இருந்தால் சர்வதேச அனுமதியை பெற வேண்டும். உதாரணமாக முன்னர் சதாம் ஹுசேன் மீது தாக்குதல் நடத்திய பொழுது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு விவகாரத்தை கொண்டு சென்றிருந்தார்கள். ஆகவே சர்வதேச ரீதியாகவும் இது குற்றச் செயலாக அமைந்திருக்கின்றது. இத்தகைய ஒரு செயலை செய்வதற்கு என்ன காரணம் என்பதை சரியாக அமெரிக்கா விளக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று கூறியிருக்கின்றார். ஆனால் மார்க் ரூபியோ கூறியதை மறுத்தது போல அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே.டி. வான்ஸ் ஃபாக்ஸ் நியூஸிற்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது, ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலுக்கு ஒரு வரையறை இருக்கின்றது என்றும், அது ஒரு நீடித்த போர் அல்ல என்றும், ஈரானை அணுகுண்டு இல்லாமல் செய்வதுதான் அந்த போரினுடைய நியாயம் என்றும் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார். எனவே இந்த விவகாரத்தில் வெள்ளை மாளிகைக்குள் இருந்து இந்த போரை ஏன் தொடங்கினார்கள் என்பதற்கு தீர்க்கமான ஒரு கருத்து இல்லாமல் இருக்கின்றது. மார்க்கோ ரூபியோனுடைய கருத்து மிக அவலமான ஒரு கருத்து என்று நிபுணர் மெட் பேல்ஸ் டெய்லி மெயிலில் கூறுகின்ற பொழுது, மார்க்கோ ரூபியோ அமெரிக்கா தன்னுடைய சொந்த காலில் செல்லாமல் இஸ்ரேல் இழுத்த பாதையில் சென்றிருக்கின்றது என்பதை இப்பொழுது ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இது அமெரிக்காவினுடைய ஆளுமைக்கு மிகப்பெரிய இழுக்காக இருக்கின்றது. மார்க்கோ ரூபியோ இதுவரை கூறிய கருத்துக்களில் மிகவும் இழிவான ஒரு கருத்தாக இருக்கின்றது. இஸ்ரேல் இழுத்தால் நீங்கள் அந்த வழியில் சென்று விடுவீர்களா என்பது ஒரு கேள்வியாகும். இது போலத்தான் முன்னர் ஈராக் மீது தாக்குதல் நடத்திய பொழுது, அதாவது அமெரிக்கா உடனடியாக சென்ற பிரிட்டனினுடைய படைகளில் அப்பொழுது பிரதமராக இருந்த டோனி பிளேயர், எதற்காக நீங்கள் படையை கொண்டு சென்றீர்கள் என்றால் அமெரிக்கா ஒரு சிறிய நாடு, அதை அப்படியே விட்டால் தான் நினைத்த பாதையில் சென்றுவிடும், எனவே நாங்களும் பின்னால் சென்றோம் என்று கூறியிருந்தார். இவர்தான் இப்பொழுது மத்திய கிழக்கில் காசாவிற்கு தலைமை தாங்க போகின்றார் என்பது இன்னொரு விவகாரமாக இருக்கின்றது. இது போன்ற கருத்துக்கள் சர்வதேச பிரச்சனைக்கு ஏற்புடையதா என்பது இப்பொழுது உலக அரங்கில் விவாதமாகி இருக்கின்றது. முன்னைய காலங்களில் இத்தகைய விவாதங்கள் வருவதில்லை. ஆனால் இப்பொழுது சமூக வலைத்தள காலத்தில் அதிபர்கள் பிரதமர்களினுடைய கருத்துக்கள் பலத்த விமர்சனங்களை சந்திப்பதன் அடையாளமாகவும் இது இருக்கின்றது. அதேவேளை எதற்காக தாக்குதலை இந்த நேரம் நடத்தினீர்கள், இஸ்ரேல் ஏன் தாக்குதலை நடத்த வேண்டும் என்ற கேள்விக்கும் சரியான பதில் இல்லை. ஆனால் அயதுல்லா அலி காமேனி காலை தொழுகைக்கு பின்னர் அவர் இடம் மாற இருந்ததாகவும், அமெரிக்கா இஸ்ரேல் மீதான போரை முதலாவதாகவே ஈரான் தொடங்க இருந்ததாகவும், அதை தடுப்பதற்காகவே அவசரப்பட்டு உடனடியாக தாக்குதலை நடத்தியதாகவும்
எனவும் முதலாவது கருத்தொன்று வெளியாகி இருக்கின்றது. இரண்டாவது கருத்து, ஈரானினுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் முடிவடையும் தருவாயில் இருக்கின்றது, ஆகவே தாக்குதலை நடத்தினோம் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது ஈரானினுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதுதான் வெற்றி தருணம் என கருதி இருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்ற பொழுது ஈரானினுடைய கவனம் திசை திருப்பப்பட்டு பேச்சுவார்த்தையில் தீர்வை காணலாம் என்று அணுகுண்டு விவகாரம் தொடர்பாக பேச தயாராக இருந்த ஈரானின் மீது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது என்பது இன்னொரு விளக்கமாக இருக்கின்றது. இது போன்ற ஒரு சூழ்நிலை தான் அமெரிக்கா இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பொழுது ஜப்பானின் மீது அணுகுண்டுகளை வீசிய பொழுது அங்கு ஜப்பான் வெள்ளை கொடியை ஏற்றி சரணடைய தயாராக இருந்தாலும் அணுகுண்டை அது வீசியது என்றும் மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட பிழை என்று கூறினாலும் அணுகுண்டு பரிசோதனைக்கு இலக்காக வேண்டிய சூழ்நிலை ஜப்பானுக்கு ஏற்பட்டது. இது வரலாற்றில் மாறாத வடுவாக இருக்கின்றது. எதற்காக அணுகுண்டை வீசினார்கள் என்பதற்கு இன்னொரு விளக்கம் போரை நிறுத்துவதற்காக என்று பிரித்தானிய தளபதிகள் அன்று கூறினார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் காரணம் அல்ல. அணுகுண்டு பரிசோதனைக்கு ஜப்பான் இலக்காகி இருந்தது என்கின்ற கோபம் ஜப்பான் தரப்பில் இருந்து வந்தது. இப்பொழுது ஈரான் மீது நடைபெற்ற தாக்குதலும் ஈரானில் முதலாக அமெரிக்கா ஆளில்லா ட்ரோன்களை, அதாவது தற்கொலை ட்ரோன்களை பாவித்திருக்கின்றது. இவற்றினுடைய பெருமானம் என்ன என்பது இந்த போர்க்கள அனுபவமாக இருக்கின்றது. மேலும் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் உள்நாட்டில் அவருடைய செல்வாக்கு சரிந்து கொண்டு செல்லுகின்றது. இந்த சரிவை தடுக்க வேண்டுமாக இருந்தால் வெளிநாட்டில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை அவருக்கு இருப்பதனால் இத்தகைய ஒரு கவன திசை திருப்பலை அவர் மேற்கொண்டார். இதுபோல பல கவன திசை திருப்பலை ஏற்படுத்துவது அவருடைய கடந்த கால அரசியலாக இருப்பதனால், அதுபோலவே இதுவும் அமைந்ததனால் அவசரப்பட்டு இந்த தாக்குதலை செய்துவிட்டார்கள். அதுபோல வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோவினுடைய கைதிற்கு பின்னர் அமெரிக்க அதிபருக்கு ஏற்பட்டிருந்த உற்சாகத்தில் இதை செய்திருந்தார். ஆனால் அவர் நினைத்தது நடக்கவில்லை. இதனால் இஸ்ரேலினுடைய தலையில் பழியை உருட்டிவிட பார்க்கின்றார்கள். இஸ்ரேல் நான் இல்லை என்கின்றது, அமெரிக்கா நான் இல்லை என்கின்றது, ஜேடி வான்ஸ் போர் நீண்டு செல்லாது என்கின்றார். மார்க்கோ ரூபியோ இஸ்ரேலினால் தான் நாங்கள் சென்றோம் என்று கூறுகின்றார். எனவே அமெரிக்காவிடம் இந்த போர் தொடர்பாக தீர்க்கமான ஒரு கொள்கை இல்லை என்பது இதுவரையான தகவலாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரான் குழம்பி இருக்கின்ற காரணத்தினால் ஈரானை குழம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியதாக இந்த போர் அமைந்துவிட்டது. இதனுடைய முடிவு எங்கே செல்ல போகின்றது? இந்த போரை இந்த நிமிடத்தின் நிமிடமாக இருக்கின்ற தருணத்தில் சர்வதேச நாடுகள் இணைந்து நிறுத்தினால் இந்த உலகத்திற்கு அதைவிட மிகப்பெரிய நன்மை இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இது போரை நிறுத்துவதற்கு தருணம் அல்ல. ஆகவே இந்த விவகாரம் இலகுவானது அல்ல. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வருகின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.